டேஃப் அகாடமியை வந்து நான் விரும்பி வந்து படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க வந்து நமக்கு வந்து எல்லா விஷயத்திலையுமே நமக்காக ஒத்து போவாங்க. இந்த ஒரு விஷயம் முதல்ல வந்து சொல்லணும். முதல்ல நம்ம வெற்றி பெறணும்னா 2 வழி தான். ஒன்று என்ன பண்ணணும், சிலபஸ் கவர் பண்ணணும். 2வது என்ன பண்ணணும், சிலபஸ் கவர் பண்ணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறது எவ்வளோ முக்கியன்றது நம்ம கடைசியாக போயிட்டு அசல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் உட்காரும் போது இங்கே டெஸ்ட் எழுதி எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இங்கே ப்ரெஷர், இங்கே ஏற்கனவே நம்ம எழுதின டெஸ்ட்டில் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிருப்போம். அதே ப்ரெஷரோட தான் அங்கேயும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை முடிக்கும் போது ஒரு திருப்தியோட முடிப்போம் நம்ம. அதனால் வந்து இந்த டாப் நிறுவனத்துக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னே சொல்லலாம். முதல்ல வெற்றி பெறணும்னா சிலபஸ் கவர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல வேர் டு ஸ்டடின்னு ஒன்று கொடுக்குறாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே சிலபஸ் கவர் பண்ணாதவங்க ஜெயிக்க முடியுமான்றது தெரியல. ஆனால் அந்த சிலபஸ் கவர் பண்ணணும்னா அவங்க கொடுக்குற அந்த வேர் டு ஸ்டடி இருக்குல்ல, அதை முழுசாக நம்ம படித்தாலே போதும். அது நம்ம முடிச்சு அந்த தேர்வு எல்லாத்தையுமே எழுதி முடிக்கும் போது நம்ம உண்மையாலுமே சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து அந்த வேர் டு ஸ்டடியோட முக்கியத்துவமே. அது வந்து நம்ம டாப்பில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆனால் இருந்தாலும் எல்லா ஆசிரியரும், டேஃபோட ஆசிரியர் எல்லாரும் எவ்வளோ திறமையானவங்கன்னு சொல்ல முடியும்னு பார்த்தோன்னா அந்த டெஸ்ட் பேட்சில் வைக்கிற அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது தரமிக்கதாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கொஸ்டின் முடிஞ்ச உடனே டெஸ்ட் எழுதுறாங்க அப்படி விட்டுருவோன்றதெல்லாம் கிடையாது. மேக்ஸ் இருக்கா, மேக்ஸுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், கான்ட்ரவர்சி ஆகுதா கொஸ்டின், ஏதாவது விவாதத்துக்கு உள்ளாகுதா, அந்த விவாதத்துக்கு உண்டான கொஸ்டினுக்கும் கரெக்டான முடிவு இதுதான் ஆன்சர்ன்றதை பின்னாடி ஒரு விளக்கமும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து டாப்போட சிறப்பம்சம்னே நம்ம சொல்லலாம். எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ரீசன். நம்ம ஆகாஷ் சார் இருக்காருங்களே, அவரோட உந்துதல் தான் இங்கே எல்லாமே நம்மலாம் விதைக்கப்பட்ட விதைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவரை எதுக்கு இப்போ நான் பெருமைப்படுத்தி சொல்கிறேன்னா, இப்போ விவேகானந்தர் சொன்னாருங்கள்ல, திறமையான ஏழை மாணவன் கல்வியை நாட முடியவில்லை என்றால் கல்வி தான் அவரை தேடி போகணும் அப்படின்றத ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருப்பார். இது ஆகாஷ் சார் இந்த மாதிரி விஷயத்த செய்கிறது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப உண்மையாலுமே அது பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏழை மாணவன்னு நம்ம அப்படியே சொல்லிடலாம், ஆனால் அவங்களுக்கு திறமை இருக்கணும்ல. அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து நன்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா அம்மா, அவங்க வந்து அதிகமாக படிக்கலை, ஆனால் படிப்பறிவு அவங்களுக்கு இல்லைன்றதை தவிர அந்த அனுபவ அறிவுனால, ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களா. இப்போ நம்ம இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறோன்னா அவங்களோட அனுபவத்தை அவங்க ஒரு வழி நடத்துறது மூலயமா தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எங்கள் அம்மா கூலி வேலை தான் செய்வாங்க, எங்கள் அப்பாவும் கூலி வேலை தான். வெளியிலே வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா ஒரு 3 மணி ஆகிடும், காலையில் போவாங்க, ஒரு 3 மணி ஆகிடும். இப்போ இந்த கடைசியாக இந்த ரிசல்ட் வந்தப்போ நான் ரிசல்ட் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்தாங்க ஒரு 3 மணிக்கு. ரொம்ப அப்படி ஒரு மாதிரி கருவடைஞ்சு அப்படி வராங்க. அப்படி வரும்பொழுது நான் இந்த மாதிரிமா குரூப் 4 வந்து நான் பாஸ் பண்ணிட்டேம்மா, எனக்கு வேலை கிடைக்க போதுமா. நான் அவங்க வந்து அப்படியே நெஞ்சில் சாஞ்சி அப்படியே அவங்க வந்து என் நெஞ்சில் சாஞ்சி அழுகுறாங்க. அப்போதான் வந்து நினைச்சேன், எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நம்ம வெற்றி அடைஞ்சா வந்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது கண்டிப்பாக வந்து நம்ம அப்பா அம்மா வந்து உண்மையிலுமே அது சந்தோஷப்படுவாங்க.